ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜேஷ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹெல்தி ஃபுட்டில் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பச்சைப்பயிறு தான். ஸோ பச்சைப்பயிறு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது பச்சைப்பயிறு நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பச்சைப்பயிரை நிறையா பேர் ஸ்ப்ரவுட்ஸாக சாப்பிடுவாங்க, நிறையா பேர் சேலடாக சாப்பிடுவாங்க, நிறையா பேர் வேக வச்சு தாளிச்சும் சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறது என்ன அப்படின்னா, இந்த பச்சைப்பயிரை எப்படி கடைஞ்சி எப்படி நம்ம சாப்பாட்டுக்கு தோசைக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த பச்சைப்பயிரை நைட்டே ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் சட்டியில் செய்ய போகிறேன். இந்த பச்சைப்பயிரை எடுத்து அதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த பச்சைப்பயிரை நிறைய ஹெல்த்தில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லா விளக்கெண்ணெய் ஊற்றுங்க. விளக்கெண்ணெய் ஊற்றி முடித்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு 1.5 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு நல்ல பழுத்த தக்காளி, 4-5 பூண்டு, இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு நமக்கு வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு இதை எடுத்து அடுப்பில் வைங்க. இதை நல்லா வேகணும். பச்சைப்பயிறு நல்லா கொஞ்சம் பாதி வேக்காடுக்கு மேலே வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஸோ அதை நான் நல்லா கொதித்து நல்லா வந்துருச்சு. எந்த அளவுக்கு வேகணும் அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். அதை எடுத்து நம்ம கையில் வச்சு நசுக்கும் போது நல்லா நசுங்கணும். ஸோ இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 20-25 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வேகட்டும், பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டில் எல்லாமே வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மத்தி எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா? ஸோ இதை வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். பருப்பை கடைஞ்சிட்டிங்கன்னா பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நமக்கு தண்ணி பத்தலை, ரொம்ப கெட்டியமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இந்தளவுக்கு வச்சு நம்ம கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு உங்கள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வருது. ஸோ இந்தளவுக்கு நல்லா கொதிக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாட்டம் வேணால், ரொம்பவும் கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம தாளிப்பு எடுத்துக்கலாம். சட்டியில் செய்யும் போது பாருங்கள், அடுப்பை விட்டு இறக்கியுமே அந்த குழம்பு எப்படி கொதிச்சுட்டே இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இப்போ நம்ம தேவையான தாளிப்பு எடுத்துக்கலாம். அடுப்பில் கரண்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், இதில் காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு அதை அந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். இப்போது குழம்ப நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பச்சைப்பயிறு கடையல் ரெடி. இது சூப்பராக இருக்கும். எல்லா சாதத்துக்கும் சரி, இப்போ இது தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு. ஸோ இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாட்டோட கொஞ்சம் நெய் சேர்த்து நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். பாய்.